ஹாய் 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 இப்படி பல மாதம் கழிச்சு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கல, கிட்டத்தட்ட இது 6வது டேக் எடுக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு சில நேரம் மைக்கில் அப்படியே பிஸ்ன்னு ஒரு சத்தம் வருது. ஒரு சில வாட்டி எனக்கு பேச வர மாட்டேங்கி. இந்த வீடியோவில் நம்ம யாரை வரைய போகிறோம்னா பட்டாசு பாக்குகோ ஃப்ரம் மை ஹீரோ அகாடமி. இந்த அனிமே அப்புறம் இந்த கேரக்டர் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹீரோன்ட்டு ஆல்மைட்டுன்ற ஒரு வேர்ல்ட் சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோவை மீட் பண்ணி அவரோட சூப்பர் பவரை வாங்கி இவன் எப்படி ஹீரோ ஆகுறான். நம்ம பையன் ஹீரோவும் ஆயிடுவான், கிட்டத்தட்ட ஹீரோ ஆயிடுவானே வச்சுக்கலாமே. இப்போ இதில் என்ன விஷயம்னா, இந்த கேரக்டர் பாக்குகோ கிடையாது. பாக்குகோன்ட்டு ஒரு சைட் கேரக்டர் தான். அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோவுக்குன்ட்டு சூப்பர் பவர்ஸ் இல்லை. பாக்குகோவை எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோவை போட்டு புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இவன் எரிஞ்செரிஞ்சு விழுறதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் சரி இவன் தான் வில்லனாக வரப்போகிறான் போல் அப்படின்னு நினச்சேன் ஆரம்பத்தில். அப்புறம் தான் போக தெரியுது இவன் மெயின் கேரக்டர் கூட இவன் பெட்டராக இருக்கான். ஒரு கட்டத்தில் இருந்துட்டு வில்லன் டீமே இருந்துட்டு இவனை கூப்பிடுவாங்க. இவனை கூப்பிட மாட்டாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் நீ எங்கள் கூட சேர்ந்துரு, வில்லன் ஆயிரு அப்படிம்பாங்க. ஆனால் வேறுன்ட்டு இல்லை நான் வில்லனாலாம் ஆக மாட்டேன், ஐ எம் எ ஹீரோ அப்படின்ட்டு அவங்க அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏன் நான் பாக்குகோ வரைகிறேன் அப்படின்னா, சீசன் 8 எபிசோட் 3 ஆல் ஃபார் ஒன்னுன்ற வில்லன்ட்டு ஆல்மைட்டை அப்படியே ரெண்டாக இப்படி பிச்சு எரியலான்ட்டு வருவான். அப்போது நம்ம மெயின் கேரக்டராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மெயின் கேரக்டர்ன்ட்டு டோமுரா ஷிகராகி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பா. அப்படி அப்போ யாரா ஆல்மைட்டு காப்பாற்ற ஆல்மைட் செத்து போயிடுவானோ அப்படின்னு பார்த்தா அங்கே தான் நம்ம பாக்குகோ வருவாப்பில். திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன், என்னடான்னு பார்த்தா கையில் ஆல்மைட் கார்டு வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். ஒரு லுக் விடுவான் பாருங்கள், ஃப்ரேம் ஜி. அதை நான் சொல்லப்போனால் அந்த ஃப்ரேமை தான் நான் வரைஞ்சிருக்கேன். அங்கேருந்து நம்ம பட்டாசு போய் அப்படியே நம்ம ஆல்மைட்டை காப்பாற்றிட்டு அப்போ நம்ம ஆல் ஃபார் ஒன்றுன்ட்டு டோமுரா ஷிகராகின்ற ஒரு வில்லனை நோக்கி அப்படியே பறந்து போயிட்டுருக்கையில் நம்ம ஆள் பட்டாசு வரும் பாருங்கள். வந்து ஆல் ஃபார் ஒன் மூஞ்சிலே சப்புன்னு ஒரு அரை டொம்முன்ட்டு ஒரு வெடிக்கும். தீபாவளிக்கு ராக்கெட் அடிச்சோமா நீ டொம்முன்ட்டு அனிமேஷன்லாம் பயங்கரமாக இருக்குங்க, தெறிக்க விட்ருவான் அனிமேஷன்லாம். அதுக்கப்புறமா சும்மா இருக்க மாட்டான். ஆல் ஃபார் ஒன் மறுக்காருன்ட்டு டோமுரா ஷிகராகியை நோக்கியே போவானா. ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டுங்க, ஒரு இதுதான், டைமே ஸ்டாப் ஆயிரும், அவ்வளோ வேகமாக போவான். ஆல் ஃபார் ஒன்று ஒரு கட்டத்தில் மிரண்டு போய் யார் ப்ரோ இவன் அப்படின்ட்டு கேட்குற மாதிரி அப்படி மெண்டல் பையமாக நீ சண்டை போட்டுட்ருப்பான் ப்ரோ. பாக்குகோவோட ஃபைட் சீனு அனிமேஷன்ஸ்லாம் பார்த்ததும் பாக்குகோவோட ஃபேன் ஆகிட்டேன் நான். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மெயின் கேரக்டரை விடவே பாக்குகோன்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருப்பான் ஆக்சுவலாக. அதை சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், மை ஹீரோ அகாடமியால் பாக்குகோ தான் எனக்கு மெயின் கேரக்டர். அதனால தான் இருந்துட்டு நான் மெயின் கேரக்டர் வரையாமல் பாக்குகோ வரைஞ்சிருக்கேன். மெயின் கேரக்டரு வரையலாம், பார்ப்போம், எனக்கு தோணுச்சுன்னா வரைகிறேன். எஸ், இந்த வீடியோவில் இருந்துட்டு நம்ம பட்டாசு பாக்குகோ வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வரைகிற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. டாட்டா.